நம்ம கூட இருந்த குமார் யாருன்னு கேக்குறீங்களா? நம்ம எதிர்கட்சி தலைவர் தான். இவரு தாத்தா செஞ்சார், அப்பா செஞ்சார், அவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டு பாருங்களேன், ஜீரோ. அதனால கூட இருந்த குமாரு எல்லாத்துலயும் கூட இருந்திருக்காப்புல. ஆனா இவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டீங்கன்னா ஜீரோ. இப்போ இன்னைக்கு அந்த கூட இருந்த குமாரு காலையில ஒரு கல்யாண விழால போயிட்டு வச்ச ஒப்பாரியதான் இன்னைக்கு தோய்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? ஹலோ உதயனா, வணக்கண்ணா. ஆனா அப்படி தட்டி கேட்கிற இளைஞர்களை, நம்முடைய கழகத்தினரை கைது செய்யற வேலையை இன்னைக்கு இந்த அரசு, சோஃபா மாடல் அரசு இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அண்ணா, அந்த தம்பி ஆட்சியை விமர்சனம் பண்ணலண்ணே, முதலமைச்சரோட பர்சனல் வாழ்க்கையை விமர்சனம் பண்ணியிருக்காரு. களத்திலேயே இல்லாத ஜேசன் சஞ்சய், களத்திலேயே இல்லாத சங்கீதா மேடம், இவங்க பேரெல்லாம் எடுத்து பேசியிருக்காருண்ணே. நாங்க அப்பாவை காணோம் தானே சொன்னோம். அப்பாவை காணோன்றதுக்கு அப்பா எங்க இருக்காருன்னு சொல்ல வேண்டியது தானே. அதை விட்டு எதுக்கு பர்சனலா போகணும்ண்ணே? அது நம்ம திமுகவோட வரலாறே அப்படிதான். ஏன்னா அடுத்தவங்களோட அரசியல் ரீதியா நம்மளால தர்க்கம் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளே அதை எந்த நல்லதும் மக்களுக்கு பண்ணதில்லை. அதனால நம்மளால போயிட்டு எதுக்கும் தர்க்கம் பண்ணிட்டு நிற்க முடியாது. ஏழு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியோ மற்ற ஆட்கள் இன்னொருத்தர் இருக்காரு, ஜெயலலிதா மேடம் மட்டுமே பேசினாரு முன்னாடி, அவரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, இதுதானே உங்க வரலாறு. இந்த மாதிரி பேசுறதுக்கு இப்போ ஜென்சில ஒரு ஆளை பிடிச்சிருக்கீங்க, கண்ணாடிக்கார தம்பிய. அந்த கண்ணாடிக்கார தம்பி நீங்க இன்னைக்கு இருக்க தைரியத்துல இஷ்டத்துக்கு போட்டாச்சு. அந்த தம்பி அரெஸ்ட் பண்றதுக்கு பதிலாக ஆக்சுவலா விஜய் சார் உங்ககிட்ட தான் வரணும். அந்த தம்பி பண்ண தப்புக்கான தூண்டுதலே நீங்க தான். ட்வீட்ல போட்டீங்களே செங்கல்பட்டு சேத்துப்பட்டுன்னு, அதுதான் அந்த தம்பிக்கான தைரியம். அதனாலதான் அந்த தம்பி அந்த வீடியோவே பண்ண ஆரம்பிச்சாரு. பொதுவா சொல்லுவாங்கல்ல, தப்பு செய்யறவனோட தப்பு செய்ய தூண்டினவனுக்கு தான் தண்டனை அதிகம்னு. அப்படி பார்த்தா அந்த தம்பியை கைது பண்ணக்கூடாது, முதல்ல உங்களை தான் கைது பண்ணணும். உதயனா, அடுத்துனா பிற கட்சிகளுக்கு முதல்ல சோஃபா போவோம். சோஃபாவுக்கு பின்னாடியே நம்முடைய முதலமைச்சர் துரத்துக்கிட்டே போவார், சோஃபாவை துரத்துக்கிட்டே போவார். அப்புறம் இன்னைக்கு இந்த காட்சி தான் தமிழ்நாட்டில் ஒரு மாசமாக ரிப்பீட் மோட்ல தினமும் இது ஒரு செய்தியாக வந்துட்டு இருக்கிறது. ஆனா அதை நாங்க பாக்கலண்ணே. ஆனா லாஸ்ட் 5 வருஷத்துல ஈடி என்னன்னைக்கெல்லாம் தமிழ்நாட்டுல ரெய்டு பண்ணுதோ அன்னன்னைக்கெல்லாம் எங்க முன்னாள் முதலமைச்சர், அன்னாள் முதல்வர் ஐயா, தமிழ்நாட்டின் அப்பா, அவர் டெல்லி ஓடுனதை பார்த்திருக்கோண்ணே. ஆனா எங்க முதலமைச்சர் சோஃபா வரும்போதே பின்னாடி வந்தாரான்றதை நாங்க பார்க்கல. இப்போ நான் ஒரு சாமானிய, என் வீட்டுக்கு திடீர்னு முதலமைச்சர் வராரு, நான் உடனே என்ன பண்ணுவேன்? ஒரு வாடகைக்காக ஒரு நல்ல சோஃபா எடுத்து வீட்டை அவரை கௌரவப்படுத்தும் விதமா அந்த சோஃபா போடுவோம். இந்த சின்ன விஷயத்த எடுத்து அரசியல் பண்றீங்களே ஐயா, அட்லீஸ்ட் முத்துவேல் கருணாநிதி அவராவது உயிரோட இருந்திருக்கணும். உங்களாலேயே அந்த திமுகன்ற கட்சி காணாம போகுதுண்ணே. கூட இருந்த குமாரு காணாம போகுது. அடுத்து 2021ஆம் ஆண்டுல இருந்து 2025ஆம் ஆண்டு வரைக்கும் சரியா ஜூன் 12ஆம் தேதி அன்னைக்கு மேட்டூர்ல அணையிலிருந்து டெல்டா பாசனத்துக்காக தண்ணியை நம்முடைய தலைவர் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் சரியாக அந்த தேதியில் திறந்து வச்சார். என்ன போற போக்குல லாஸ்ட் 5 வருஷம் மேட்டூர் டேம் கரெக்டா திறந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கரை திரும்பி ஓட்டுறீங்க? படிக்கிறேன் கேளுண்ணா. 2021 நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே 12 ஜூன் கரெக்டா திறந்தீங்க. 2022ல முன்னாடியே திறந்துட்டீங்கன்னா 24 மே. 2023ல திரும்ப 12 ஜூன் திறந்தீங்கன்னா 2024ல மேட்டூர் டேம் திறக்கவே இல்லைண்ணா. ஏன் திறக்கல? அப்படியே ஒரு ஸ்டிக்கர் போற போக்குல விட்டுருது. லாஸ்ட் 5 வருஷம் சீரா நாங்க மேட்டூர் டேமை திறந்தா இன்னைக்கு திறக்கவே இல்லை. தண்ணி இல்லைன்றதுக்கும் சிஎம் ஜோசப் விஜய் தான் காரணம்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு அறிவு இருக்குன்னா நாங்க என்னென்ன பண்றது? இதுல வேற நீங்க எதிர்கட்சி தலைவர்னு உங்க கட்சி வேற கே நேரு நல்லா இருக்காரு, ஏவாவேலா நல்லா இருக்காரு, உங்களை தூக்கி போயிட்டு எதிர்கட்சி தலைவரா போட்டிருக்காங்களேன்னு உங்க கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள்லாம் அண்ணாரிவாளையம் பேசிட்டு இருக்காங்க தான் கேள்விப்பட்டேன்னா. எனக்கு தெரியல. டேட்டாவை ஒண்ணு கரெக்டா எடுத்துட்டு வந்தா அது ஒப்பாரி வைங்க. தண்ணி அன்னைக்கும் இல்லைன்றதால தானே நீங்க திறக்கல. தண்ணி இருந்திருந்தா நீங்களும் திறந்துருப்பீங்க. இன்னைக்கு தண்ணி இருந்திருந்தாலும் அவங்களும் திறந்துருப்பாங்கல்ல. இன்னமும் வேணும்னே விவசாயிகளுக்கு ஏமாத்துற மாதிரி தண்ணியை திறக்காம அப்படியே வச்சிட்டு இருக்காரு எங்க முதலமைச்சர். எப்படின்னா எவ்வளவு யோசிப்பீங்களா? நைட்லாம் உட்காந்து அவதூறு எப்படிலாம் பேசலாங்க. அந்த அவதூறு பரப்புறதுக்கு யோசிக்கும் போதே டேட்டாவை கரெக்டா யோசிச்சுட்டு வாங்கண்ணே. அடுத்துங்க, ஒரே வீட்டுல 2 பேர் 3 பேர் கண் வாங்கியிருந்தாலோ, அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பென்ஷன் வாங்குறவங்க இருந்தாலோ அவங்களுக்கெல்லாம் பயிர் கடன் தள்ளுபடி இல்லைங்கிறதையும் அறிவிச்சிருக்கிறாங்க. இதை கேட்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? என் கேள்வி மக்கள் இருந்து. இதை கேட்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நீட்டு தேர்வு வந்தவுடன் ரத்து செய்யப்படும் செஞ்சீங்க.
கிழிச்சிங்க. இன்னும் உங்க ஜூலி வந்து கதறிட்டு இருக்காங்க ஜென்சி மீட்ட எங்கேயோ போராட்டத்துல, நீட்டு ஒரு ஸ்கேமு, வாயத்தோர மாமேனு. அப்பவே உங்களை பார்த்து கேட்க வேண்டியது. உங்க காலத்துலயே அது அப்படியே தான் இருக்கு. வந்த உடனே நொட்டிடுவோம் நாங்க நீட்ட முடியல. அடுத்து மகளிர் உரிமை தொகை, அது என்னன்னு சொல்லிட்டு உள்ள வந்தீங்க, அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை கிடைக்கும். 18 மாசம் கழிச்சு என்ன சொல்லி கொடுத்தீங்க, தகுதி வாய்ந்த மகளிருக்கு. நீங்க உருட்டுக்கெல்லாம் உங்களுக்கு கேள்வி கேட்கிற தகுதி இருக்கா? கேட்கலாம்னா யார் கேட்கலாம்னா மதிமுக, விசிக, பாமக, ஏடிஎம்கே இவங்கெல்லாம் கேட்கட்டும். உங்களுக்கு அந்த தகுதியே இல்லை, நீங்க அந்த கேள்வியே கேட்கக்கூடாது. நாங்க கேட்போம், முதலமைச்சரை பார்த்து நாங்க அந்த கேள்வி கேட்போம். அந்த கேள்வி கேட்கக்கூடிய தகுதியே உங்களுக்கு இல்லை. நீங்க பண்ண நாதாரித்தனமான ஆட்சியால தான் நீங்க வீட்டுல இருக்கீங்க. அடிச்சு சொல்லுவேன், நீங்க பண்ண ஆட்சி நாதாரித்தனமான ஆட்சி. ஆசான் என்னைக்கு எங்க முதலமைச்சரை நாதாரினாரோ அன்னையில இருந்து அந்த வார்த்தை புழக்கத்துக்குள் வந்து விட்டது. நாதாரித்தனமான ஆட்சி செய்த உங்கள் ஆட்சியை அகற்றி இருக்கிறோம். நாதாரி. அடுத்து போன 5 வருஷம் நல்லா இருந்த சட்டம் ஒழுங்க இன்னைக்கு மக்கள் தேடிட்டு இருக்கிறாங்க. லாஸ்ட் 5 வருஷத்துல சட்டம் ஒழுங்கு சீரா இருந்துச்சா? டேட்டா ஒன்று படிக்கிறேன் கேளுங்க மக்களே. இந்த டேட்டால வந்து கிரைம் எகெயின்ஸ்ட் விமன் அது மட்டும் தான் எடுத்திருக்கேன். 2021 8493, 2022 9207, 2023 8943, 2024 மட்டும் 11363. இதே லா அண்ட் ஆர்டர் கிளீனா, சட்டம் ஒழுங்குல கிளீனா இருந்துச்சு. உள்ள கொரோனாக்கு அப்புறம் இருக்கிற அத்தனை பேரையும் கஞ்சா அடிச்சு, கஞ்சாவை இறக்கி உள்ள அத்தனை பேரையும் போதைக்குள்ள பழக்கமாக்கி, போதைக்குள்ள இருக்கிற தமிழ்நாட்டை வந்து ஃபுல்லா உண்டாக்கிட்டு இவங்க வீட்டுல போய் உக்காந்துக்கிட்டாங்க. இப்போ வந்து சட்டம் ஒழுங்கா இந்த எல்லாமே அப்போ இருந்துச்சு. ஏன் நமக்கு வெளியெல்லாம் ஏன் அவ்வளவு பூமா தெரியலன்னா, அத்தனையும் உங்க நியூஸ் சேனல் போடவே இல்லைன்னு. இப்போ ஜனநாயகமா நடந்துகிட்டு இருக்கு ஆட்சி. அதனால எல்லா நியூஸ் சேனலும் எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்றாங்க. அதே நேரம் பப்ளிஷ் பண்ற அத்தனை கிரைம்லையும் அக்யூஸ்டு அரெஸ்ட் ஆகப்படுகிறார். எஃப்ஐஆர் உடனே போடப்படுகிறது. உங்க அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி எஃப்ஐஆரை தள்ளி போடல. உங்க அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி அக்யூஸ்ட தப்பிக்க வைக்க யோசிக்கல. அக்யூஸ்ட் யாரா இருந்தாலும் அவங்க தண்டனை கிடைக்குது. டிவிகேவா இருந்தாலும் அவன் கட்சியை விட்டு நீக்கப்பட்டு அவனுக்கு வந்து அரெஸ்ட் பண்றாங்க. இங்க ஜனநாயகமா நடந்துகிட்டு இருக்கு. உங்க ஆட்சியில ஜனநாயகமும் இல்லை, சட்டம் ஒழுங்கா இல்லை. பெண்கள் வெளியே நடக்கிறதுக்கே வந்து அவ்வளவு பயப்படுற சூழல் இருந்துச்சு. நைட்ல ஆர்பிஎஃப் போலீஸ்ல அந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற போலீஸ் எல்லாம் வந்து கஞ்சா அடிச்சுட்டு போய் அடிச்சிருக்கானுங்க பசங்க. இது எல்லாம் உங்க ஆட்சியில தான் நடந்திருக்கு. அப்புறம் அந்த ஒடிசாக்காரனா அந்த தம்பியை வந்து ஃபுல்லா டோப் அடிச்சுட்டு 4 பசங்க சேர்ந்து அடிச்சானுங்க, வெட்டினானுங்க திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் பின்னாடி. அதுவும் உங்க ஆட்சியில தான் நடந்துச்சு. அது சட்டம் ஒழுங்கு கிளீன் கவர்மெண்டா? இப்போ மாற்றம் வந்திருக்கு. ஒரு சின்ன விஷயம் கூட இன்னைக்கு வெளியே கிடைக்காத சூழல் வந்திருக்கு. அத்தனை இடத்துல கஞ்சா பறிமுதல் பண்றாங்க. இப்ப கூட ஓட்டேரியில ஒருத்தர் வந்து சுட்டு பிடிச்சிருக்காங்க. அவர் யார் தெரியுமா? கஞ்சா விற்பனையாளர். அவரை சுட்டு பிடிச்சிருக்காங்க. எங்க கழகம் தயவு செஞ்சு கழக நிர்வாகிகளே, இவர்களை திருமணத்திற்கு அழைக்க வேண்டாம். அழைத்தால் திமுக என்ற கட்சி இருந்ததே இல்லாமல் போய்விடும். அது கூட இருந்த குமார் செழிப்பா செய்வார். வேற யாரெல்லாம் நாங்களாம் செய்யவே வேணாம், அந்த கூட இருந்த குமாரே அதை செய்வார். அடுத்து எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம், இது சட்டமன்றமா இல்ல சினிமா தியேட்டரா? அண்ணே அந்த டவுட் எங்களுக்கு இருந்துச்சுண்ணே. 2021 2026 லாஸ்டா நீங்க ஆட்சி விட்டு போற வரைக்கும் நீங்கள் நடித்த படமோ கெத்து, ஆனால் நீங்களோ இந்த வசனம் எல்லாம் கேட்டிருக்கோம்ல. என்ன இது என்ன திருக்குறள்ல இருந்து வருதா இல்ல பாட்டு 8 தொகை இதுல இருந்து வருதா? நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டிராமா இப்ப மக்களுக்காக பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு முதலமைச்சர். அப்படி ஒரு சொல்றாரு. என்ன சொல்லு? மக்கள் பணத்தை தொட மாட்டேன், தொட விட மாட்டேன், தொட்டா விட மாட்டேன், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விட மாட்டேன். இது மக்களுக்கான குரல். உங்களை மாதிரி அது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் பேசினாரே, ராஜராஜ சோழன் பராக் பராக், 2ஆம் கலைஞர் பராக் பராக், 3ஆம் கலைஞர் பராக் பராக், இப்படி எல்லாம் சட்டசபையில பேசலன்னு மக்களுக்காக பேசுறாங்க. அதையும் உங்களால பொறுத்துக்க முடியல. இவனுங்க கொள்ளடிக்க மாட்டாங்களே காண்டா இருக்கு, இவங்க எந்த இதுவுமே பண்ண மாட்டாங்களே காண்டா இருக்கு, பார்ட்டி ஃபண்ட் எடுக்கிறாங்களே வெளியே காண்டா இருக்கு, ஏவாவேலு வீட்டுல ரைடு விடுறானுங்களே காண்டா இருக்கு. நல்லது பண்ணா பிடிக்கல. உங்க கூட கூட்டு சதி பண்ணியிருந்தா இன்னத்துக்கு அமைதியா இருந்திருப்பீங்க. நீங்க பொங்க 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 எங்களுக்கு இந்த ஆட்சி மேல நம்பிக்கை தான் வரும். ஏன்னா அவங்க உங்க கூட கூட்டு சதியே பண்ணலன்னும் போது இந்த ஆட்சி நல்லா நடக்குது. அடுத்து பெரம்பூர் தொகுதி மக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க?
நாங்கெல்லாம் தெரியாம ஒருத்தரை தெரியாதனமா ஜெயிக்க வச்சுட்டோமே, அவர் எங்க போனாரு யாராவது பாத்தீங்களான்னு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் புலம்பிட்டு இருக்கிறாங்க. அண்ணே, அது அந்த தொகுதி மக்கள் இல்ல, உங்க அறிவாலய கொத்தூஸ், உங்க கட்சி நிர்வாகிங்க உங்களை மிஸ்கைட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நம்பாதீங்க. இப்படிதான் லாஸ்ட் 5 வருஷமும் பாலாரம் தேனாரம் ஓடுதுன்னு உங்களை ஏமாத்திக்கிட்டே இருந்தாங்க. தோத்துப்பிட்டீங்க. நீங்க கொடுத்த எந்த சலுகையும் மக்களுக்கு போய் சேரல. நீங்க கொடுத்ததெல்லாம் உங்க கொத்தூஸ் எல்லாத்தையும் வாரி வச்சுக்கிட்டாங்க. அவங்களே செட்டில் ஆயிட்டாங்க. எங்களுக்கு வரல, அதனாலதான் தோத்து போனீங்க. தயவு செஞ்சு உங்க நிர்வாகிகள் சொல்றத நம்பாதீங்க. பொதுமக்களோட கருத்து அது இல்ல, அது உங்க கொத்தூஸ். தனியா நின்னீங்கன்னா அது எத்தனை சதவீதம் நான் சொல்லிடுவேன். தனியா நிக்க போறேன்னு சொல்றீங்க, தனியா நின்னீங்கன்னா உங்களுக்கு வரும் தெரியுமா ஒரு சதவீதம், 15, 18, 20. என் கணக்குப்படி 20% வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தனியா நின்னீங்கன்னா அதை பார்க்கணும். ஐயா ஸ்டாலின் ஐயா அதை கன்சிடரேஷன்ல வச்சிருக்கீங்க. தயவு செஞ்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. தனியா நில்லுங்க. தனியா நின்னீங்கன்னா நாங்க பார்த்து தெரிஞ்சுப்போம். திமுகவோட, நான் மட்டும் இல்ல, கூட்டணி கட்சிகள் அத்தனையும் தெரிஞ்சுப்பாங்க. திமுகவோட ஓட் பலம் எவ்வளோ, வாக்கு சதவீதம் எவ்வளோ. 20% மக்கள் தான் கதறிக்கிட்டு இருக்காங்கன்றத நாங்க அப்போ சொல்லுவோம். 20% வரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அதுக்கும் கீழே வந்துச்சுன்னா தெரியாது. அடுத்து இன்னும் அவர் சட்டமன்றத்தில் டான்ஸ் மட்டும்தான் ஆடலை, அடுத்த கூட்டத்தொடரில் நிச்சயம் ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸும் இருக்குங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஒருவேளை சட்டசபையில எங்க முதலமைச்சர் டான்ஸ் ஆடினாருன்னா கூட நானும் ஆடுவேன்னு இறங்கிறீங்க. ஆடியாதீங்க. அவர் நல்லா ஆடுவாரு. நீங்க லாலா கடை சாந்தி ஸ்டெப் எல்லாம் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, லைவ் கட் ஆயிடும். எங்களால பார்க்க முடியாத அந்த கருமத்தை இங்கேயே பார்க்க முடியலன்னு உங்களை அரசியலுக்கு அனுப்பணும். சந்தானம்னு ஒருத்தர் இல்லைன்னா நீங்க நடிகனே கிடையாது. இப்ப அங்க போய், அதாவது எப்படி சொல்றதுன்னா, இவர் கூட சந்தானம் நடிக்கல, சந்தானம் கூட தான் இவர் நடிச்சிட்டு இருந்தாரு எல்லா படமும். இப்ப அங்க போயிட்டு அப்பா கூட இருந்து இன்னைக்கு சட்டசபையில அப்பா இல்லாம முடியல. ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியல. அப்பா வந்து கோப்புகளை பாருன்னு சொன்னோம்னா அதை காப்பி பேஸ்ட். கூட இருந்த குமார் கரெக்டாவது கூட இருங்க, கரெக்டாவது தொழிலை கத்துக்கோங்க. இல்லையா உங்க ஐயாவோட, அதாவது யாரு, எங்க ஐயா முத்துவேல் கருணாநிதி இருக்காருல்ல, அவர் என்னென்ன செஞ்சாருன்னா அது போய் டேட்டா எடுத்து படிங்க. நைட் ஆனா ரீபோஸ்ட் போடாதீங்க, காலை தேடாதீங்க. நைட்ல மது அருந்துட்டு ஏதாவது இருக்கா தெரில, ரீபோஸ்ட் போடுறீங்க. அப்போ சுயநினைவு இல்லாம தான் ரீபோஸ்ட் போடணும். தெரில. இந்த குமார் அடுத்த திருவிழால, அடுத்த கல்யாணத்துல, இல்ல அடுத்த காது கூத்துல எங்கேயாவது போனீங்கன்னா ஆரம்பிங்க. அடுத்த காது கூத்து எனக்கு வேணும், உங்களோட விழா சிறப்பிக்கணும். அந்த ஒப்பாரிய அப்போ துவைக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.